அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 3 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டவர் பேட்டில் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு டவர்லேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவே வரா. அவன் வந்து கேட்குறான் மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவன் வந்து வெளியில் வரல, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைலாம் கிடையாது, அவன் அங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவல் 3 அப்படிங்கிறதுக்கு போகணும்னு பார்க்குறான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளும் பார்க்குறா லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அதே தருணத்தில் மேலே பக்கி பைபிளை இவங்க நினச்சா மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சக்ஸஸ்ஃபுல்லாக லெவல் 3 அப்படிங்கிறதையும் அச்சீவ் பண்ணிடுறான்ப்பா. கீழே இவங்களுக்கு அந்த எனர்ஜி வேவ் வந்து ஃபீல் ஆகுது. இதை பார்த்தோன்னே மாஸ்டர் சொல்கிறாரு, பயபுல சக்சீட் ஆகிட்டான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மேலே லின்ஃபங் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கான், சார் லெவல் 3 ரீச் ஆகிட்டார்ல, அந்த ஒரு டெக்னிக்கை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியல, இப்போ செஞ்சு பார்க்குறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் டேப்லெட் இருந்து பாருங்க, பயபுல உடச்சிட்டு ஐயோ உடச்சிட்டேனே, எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு என்ன ஆகுது, மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோ ஆக ஆரம்பிக்குது. க்ளோ ஆனால் கூட பரவாயில்ல, இவனுக்குள்ளே அந்த சீல் இருந்தது பாருங்கள், அந்த சிம்பிள் சீல் அது வெளியில் வந்துடுச்சு. வெளியே வந்தால் கூட பரவாயில்ல, அது என்ன பண்ணுது, சீலிங்கை நோக்கி பறந்து போக ஆரம்பிக்குது. இவன் பார்க்குறான், ஐயோ என் சீல்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். அது திரும்ப எடுக்கலான்னு பார்த்தா வரமாட்டேங்குதுங்க. அந்த ஒரு சீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்துக்குள்ளே புழுந்து சீலிங்குள்ளே போயிடுச்சு. இவனுக்காக ஒன்றும் புரியல, குடுகுடுன்னு ஓடி போனால் அப்போ ஒரு பீம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது வந்து இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொண்டு போயிடுச்சு. இப்போ ஜீவை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஐயோ மாஸ்டர் இவனை காணாமல் போயிட்டான் அப்படிங்கிறா. இவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன காணாமல் போயிட்டானா, ஒருவேளை அந்த ஹிடன் டைமென்ஷனுக்கு போயிருப்பானோ அப்படிங்கிறாரு. என்ன ஹிடன் டைமென்ஷன் அப்படின்னு கேட்டால், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் லெஜெண்ட்மா. இந்த ஒரு டவரை பில்ட் பண்ணார் இல்லையா, அந்த மாஸ்டர் வந்து தனியாக ஒரு டைமென்ஷன் அப்படிங்கிறத அங்கே பில்ட் பண்ணியிருக்காராம். அந்த ஒரு இடத்துல ஒரு ரேரான ட்ரெஷர் இருக்குது அப்படின்னும், தகுதியான நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும் இவர் சொல்கிறாரு. இப்போ லின்ஃபங் வந்து அந்த ஒரு டைமென்ஷன்ல இருக்கான் பார்த்தீங்களா, அது பயங்கர பெருசாக இருக்குங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. திடீர்னு அந்த ஒரு சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது. இவனுமே வந்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படியே போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோன் டேப்லெட் மாதிரி இருக்குது, அங்கே தான் போய் நிற்குது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்பிள், அதுக்கப்புறமா இவனோட சீலில் இருக்கக்கூடிய சிம்பிள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. எல்லாம் இது ஒரே மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீலை இவனால் வந்து திரும்ப எடுக்க முடியல. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்குது, அடடா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆன்செஸ்ட்ரல் சீல் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஒரு குரல் கேட்குது. இவன் பார்க்குறான், யாரா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஆக்சுவலாக பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஷாவ்தேவ் தான். இவனுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, டே பையா கொஞ்சம் மாதம் என்னை பார்க்கலன்னு உடனே என் குரல் கூட மறந்து போச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருது. இப்போ ஷாவ்தேவ் வந்து பார்த்தீங்கன்னா கலரே மாறி போச்சுங்க, ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. இவன் பார்க்குறான், ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா நீ அப்படிங்கிறான். ஷாவ்தேவ் என்ன பண்ணுது, இவனை சுற்றி பார்க்குது. பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கே அப்படிங்குது. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் மாதங்களில் நீ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்ட போல தெரியுதே, ஆனால் கொஞ்சம் தான் ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படிங்குது. இவன் என்ன பண்ணுறான், நம்ம வீட்டில் பெட் அனிமல்லாம் இருந்தால் பிடிச்சி கொஞ்சம் இல்லை அந்த மாதிரி பண்ணுறான். அது பார்க்குது, டேய் உன்னோட பிஹேவியர் மட்டும் மாறவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, ஏண்டா நீ ஒரு சிம்பிள் சீல் மாஸ்டரு, ஆனால் ஆன்செஸ்ட்ரல் சீல்னா என்னங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் ஏன் திட்டிக்கிட்டு இருக்க, என்னங்கிறத சொல்லு அப்படிங்கிறான். ஸோ இப்போ ஷாவ்தேவ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. நார்மலாக ஒரு சிம்பிள் சீல் மாஸ்டர்னா என்ன, அவங்க வந்து மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த மென்டல் பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்பிள் அப்படிங்கிறது இருந்தால் கூட அதில் ஸ்ட்ராங்கஸ்ட் சிம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்செஸ்ட்ரல் சிம்பிள் தான். இது வந்து மனுஷங்க உருவாக்குனது கிடையாது, இந்த எர்த் அண்ட் ஹெவன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதனால் உருவானது. ஸோ மொத்தமாக வந்து 8 சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கா. இது யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம ஹீரோக்கு என்ன அப்படின்னா, அப்போ நம்ம எதிர்க்க வந்து இப்போ சிம்பிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவன் சொல்லுது, டேய் ரொம்ப கனவு காணாத, அது இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்காது, அது கிடைக்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது அப்படிங்குது. ஸோ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்செஸ்ட்ரல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. இது என்ன சொல்லுது, இவனோட அந்த சீல் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஸ்டோன் டேப்லெட் கிட்ட கொண்டு போக சொல்லுது. இவனுமே என்ன பண்ணுறான், அது கொண்டு போகிறான். அது என்ன பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ளே இழுக்குதுப்பா. இவன் பிடிச்சி வச்சுக்கிறான், விட மாட்டேங்கிறான். அதான் சொல்லுது, டேய் இது வெறும் ஸ்பிரிச்சுவல் ரூட் தானடா, போனால் கூட பரவாயில்ல, மறுபடியும் வர வச்சுக்கலாம்டா ப்ராக்டிஸ் பண்ணி அப்படிங்குது. அதான் அவன் சொல்கிறான், உனக்கு என்னப்பா நீ ஈஸியாக சொல்லுவ, அது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிறான். இங்கே பாரு, அங்கே மட்டும் ஆன்செஸ்ட்ரல் சிம்பிள் பற்றின இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இந்த லேண்ட்லேயே உன்னை நான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறான். இப்போ 3 சீலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டுக்குள்ளே போயிடுச்சு. போனதுக்கப்புறமா அங்கேருந்து ஏகப்பட்ட எனர்ஜி மாதிரி வெளியில் வருது. வெளியில் வந்து ஒரு மேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த மேப் மாதிரி ஃபார்ம் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள் சீல் இருக்கக்கூடிய இடத்த காட்டுது. அதாவது 2 ஆன்செஸ்ட்ரல் சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்த காட்டுது.
ஷாவுதியாவுக்கு பயங்கர சந்தோஷம். அடடா 2 ஆன்செஸ்ட்ரல் சீலோடைய லொகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோடைய மொத்த நினைப்பும் எங்க இருக்கு? அவனோட அந்த சிம்பிள் சீல் ரூட் இருக்குல்ல, அது மேலேயே இருக்கு. அத நான் திரும்ப எடுத்துக்கவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஷாவுதியாவுக்கு பயங்கர கோவம். டேய் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஆன்செஸ்ட்ரல் சிம்பிள் மட்டும் கிடைச்சதுன்னா நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்ப? ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிங்குது. அவன் என்ன சொல்றான்? எப்பா அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டிவைன் ஆப்ஜெக்ட். அதை எடுக்கிற அளவுக்கு என் உடம்புல இப்போ தெம்பு கிடையாது. இப்போதைக்கு நான் என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்னும் 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி காம்படிஷன் வருது. அதில் வேற நான் ஜெயிக்கணும். ஸோ இப்போதைக்கு ப்ரையாரிட்டி இதுதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஒரு சிம்பிள் சீல் வந்து வெளியில வருதுங்க. வந்து என்ன பண்ணுது? இந்த மொத்த மேப்பையுமே அப்படியே தனக்குள்ள காப்பி பண்ணிக்கிச்சு. காப்பி பண்ணிட்டு அது வந்து இவனுக்குள்ள திரும்ப வந்துருச்சுப்பா. இப்போ ஷாவுதியா என்ன சொல்லுது? கரெக்ட் தான். அந்த ஒரு சிம்பிள் சீலை தேடி போகிற அளவுக்கு உன் உடம்புல இப்போ தெம்பு கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத. சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயும் என்ன மாதிரி மாறிட வேண்டியதான், கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக்கோ அப்படிங்குது. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணால் கீழே இறங்கி போக ஆரம்பிக்கிறான்ப்பா. வெளில போனோடனே மாஸ்டர் இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ காம்படிஷன் ஜெயிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கும் சந்தோஷம் தான். மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, என்னப்பா நீ அந்த டைமென்ஷனுக்கு போயிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு மேலே அவர் பெருசாக கேட்டுக்கல. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவளோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வரா. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க ஃபேமிலியில் ஒரு சில பேர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வேவு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்களாம். ஸோ இவங்க தாத்தா இவங்க அப்பா எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, வா நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவை போட்டு அடி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. அவன் தலையில் காலை வச்சுட்டு தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, இந்த பாரு அந்த ஒரு மைனை என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் ஃபேமிலியை நான் போக விட்டுறேன் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க அப்பா வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இவன் யாரா இவன் பூச்சி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்? இந்த பாருப்பா எனக்கு பொறுமை கம்மி, சரியா? கொடுத்த அப்படின்னா ஓகே, இல்லைனா இவனை இங்கேயே போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிறான். அந்த டைமில் அவர் பார்க்குறாரு, சரிப்பா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ட்ராக்டை எடுத்து கொடுக்குறாரு. ஆனாலுமே கான்ட்ராக்டை வாங்கினவன் விட்டு போவான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு என்னை பற்றி தெரியாதுல்ல, நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வெட்டலான்னு போகிறான்ப்பா. இது நியாயமா? அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வேண்டாமா? வந்தான் பாருங்க நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு. இப்போ ஆப்பனன்ட் கேட்குறான், நீ தான் லிந்தாங்க, நீ தான் என் ஆட்கள்லாம் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ தாத்தா என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்ம 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டோம் அப்படின்னா அவனை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், இதே 2 பேர் சேர்ந்து சண்டை போட போகிறீங்களா, போடுங்க எனக்கும் வேலை மிச்சமாகும் அப்படிங்கிறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தாத்தா நீங்கள் வந்து அப்பாவை பார்த்துக்கோங்க, அவன்கிட்ட சண்டை போடுற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷனும் பார்க்குறாரு, என்னடா இவன் தனியாக சண்டை போட போகிறான், ஜெயிப்பானா மாட்டானான்ற லெவலுக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3க்கு அப்கிரேட் ஆகிட்டா அது நமக்கு தெரியும். ஆனால் இவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா? லிட்டரலாக வச்சு செய்கிறாங்க, மென்டல் பவர் வச்சு தான் சண்டை போடுறான். அந்த எதிரியால் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியல. அட்லீஸ்ட் அவன் சரண்டராக ஆயிருக்கணும்ல. ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான், என்னோட உண்மையான பவரை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஒன்றும் வேலைக்கு ஆகல. கடைசியாக வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல தெரியுது. எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான், உள்ளுக்குள்ளே ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டான் இல்லையா, அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது டெக்னிக். அது என்ன பண்ணுது, அவன் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மொத்தமாக அழிச்சிடுச்சிங்க. காத்தோட காத்தா கரைஞ்சே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, அங்கே இருக்கவங்களாம் தெரிச்சு ஓடியே போயிட்டானுங்க. இதுக்கு மேலே யார் சண்டை போட போகிறா? இப்போ கரெக்டாக மாஸ்டரும் ஜியோவும் உள்ளுக்குள்ளே வராங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, லிந்தாங் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டான். இதுக்கப்புறம் இந்த சிட்டியில் உங்ககிட்ட யாரும் வம்பு வளர்க்க மாட்டாங்க, சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.